ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபைட் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் ரிலேட்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். உளுந்து பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எந்த மாதிரி டயட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றது தான் நான் போடுறேன். அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் டவுட்ஸ் இருக்கு, ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா என்ன மாதிரி ரெசிபிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை நான் ட்ரை பண்றேன். ரெசிபிஸ் இல்லாம நம்மளோட சேனல் வந்து மிக்சட் கான்டென்ட் தான். ஸோ எந்த மாதிரி கான்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய வேணும் அப்படின்றத சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ இந்த சிம்பிளான ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 1/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். 1/4 கப் உளுந்து வந்து 3 பேருக்கான அளவு. இப்போ இந்த உளுந்தை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்க கிளீனான உளுந்துல 5 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப குக்கர்ல தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் உளுந்து நல்லா வெந்து வரணும். அதனால 4-5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்ப 5 விசில் வந்த அப்புறம் உளுந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தண்ணி நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, தண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா உளுந்தோட பதம் இதுதான். அதாவது ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, பூ போல வெந்திருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது கையில எடுத்து மேஷ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்ப இந்த உளுந்தை வந்து நம்ம மிக்சர் ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப இந்த உளுந்து பால் குடிக்கும் போது பால்ல உளுந்து கடிப்படுற மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பல்ஸ் மோட்ல விட்டு எடுத்துக்கோங்க. இல்ல அப்படி வேணா பால் நல்லா ஸ்மூதியா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நான் இதை இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்தோம் இல்லையா, அதே குக்கர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப இது கூட தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்ச போறோம். இப்போ 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஜார்லயே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதுல ஊத்திக்கிறேன். இந்த உளுந்து பாலை அடிக்கடி டயட்ல சேர்த்துக்கோங்க. டேஸ்டியாவும் இருக்கும், பிளஸ் லேடிஸ்க்கு யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம ஃபீட் பண்ணிட்டு இருக்க நியூ மாமிஸ் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை உங்க டயட்ல எடுத்துக்கோங்க. உங்களோட மில்க் செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆஃப்டர் டெலிவரி இடுப்பு வலி கம்ப்ளைண்ட், நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்றதுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே இது சூப்பரான ரெசிபியா இருக்கும். இப்ப இதை தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம். இது வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். அப்பப்ப கிண்டி விடுங்க, அடி பிடிச்சிடக்கூடாது, இல்லைன்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறம் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். உண்மையிலே இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப திக்கான ஒரு மில்க் கீர் குடிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரிதான் இருக்கும். இப்ப இது கூட பொடிச்ச வெல்லம் 3-4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கண்டிப்பா இதுல ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க. ஒண்ணு பனை வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்கோங்க. இப்ப இதோட ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. அந்த உளுந்தோட ஸ்மெல் பார்த்தா சூப்பரா இருக்கும். இப்ப இது கூட நான் ஏற்கனவே காய்ச்சின பால் 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க தேங்காய் பால் இருந்தாலும் 1 கிளாஸ் சேர்த்துக்கலாம். இப்ப இதை கலந்து விட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெலிவரிக்கு அப்புறம்லாம் இதை ஒரு ரொட்டீனாவே எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க, நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ மட்டும் இல்ல, கேர்ள்ஸோட மென்ஸ்ட்ரேஷன் டைம் அப்பவும் இதெல்லாம் வந்து கொடுக்கும் போது ரொம்பவே நல்லது. ஓகே, இப்ப நம்மளோட உளுந்து பால் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் பூ வேணும்னா தேங்காய் பூ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்வ் பண்ற போது ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சர்வ் பண்ணும் போது மட்டும் தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் தேங்காய் பூ ஆட் பண்ணுவேன். ஏன்னா குட்டீஸ் வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணா குடிக்க மாட்டாங்க. இப்ப சூப்பரான ஸ்மெல்லோட செம டேஸ்டான நம்மளோட ஹெல்தியான உளுந்து பால் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது கூட துருவின தேங்காய் வேணும்னா இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்ட நட்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா கூட ஆட் பண்ணி நீங்க குடிக்கலாம். அவ்வளவுதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. டாடா, பாய்.